ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ப்ரான் தொக்கு செய்ய போகிறோம். சீ ஃபுட்டு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதெல்லாமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எனக்குமே ரொம்ப சீ ஃபுட் பிடிக்காது. பட் நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்மெல் எதுவுமே இல்லை. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரானை வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இருக்கும் கருப்பு கலரில், அதை எடுத்துடணும். பேக் சைடில் இருக்கிறது அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். அது நம்ம சாப்பிட்றப்ப என்னென்னா ஒரு மண் மாதிரி இருக்கும். அதனால நம்ம 2 சைடும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்துருங்க. நல்லா 2-3 தடவை நல்லா கழுவுங்க. அந்த பிசு பிசுன்னு இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கழுவிக்கங்க. கழுவுனதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து மஞ்சத்தூளில் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஊற வச்சுருங்க. நல்லா தண்ணிலாம் இருத்து. ரொம்ப தண்ணி வந்து தண்ணியோடு வைக்காதீங்க. ஏன்னா ப்ரான்ல இருந்தும் தண்ணி நிறைய வரும். ஸோ அதனால் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க தண்ணியை வந்துட்டு. இப்போ வந்து நம்ம ப்ரானை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சமாக வந்து இதயம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூட வந்து கொஞ்சம் கோல்டு வினர் சேர்த்துருக்கேன். ஸோ 2 எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு மட்டும் போடுங்க. அது கூடயே நம்ம ப்ரான் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி வரும். ஸோ ப்ரானோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 3 to 4 மினிட்ஸ். அது ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய தண்ணி வரப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் மட்டும் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் ட்ரை ஆன உடனே மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதுக்கே டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஆனியனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கங்க. நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டிட்டு இறக்க போகிறப்ப கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் தூவி இறக்குங்க. அவ்வளவே தான், டேஸ்டியான ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பை.